Hello friends, இன்னைக்கு நம்ம மாவிளக்கு மாவு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இந்த மாவிளக்கு மாவு வச்சு படைக்கிறது ரொம்பவே விசேஷம். ஆடி மாசத்துல அம்மனுக்கு படைக்கும் போதும் சரி, கார்த்திகை தீபம், குலதெய்வ வழிபாடு இது எல்லாத்துக்குமே மாவிளக்கு ரொம்பவே விசேஷம். இது இல்லாம நம்ம நார்மலா வேண்டியிருந்தோம் அப்படின்னாலுமே மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க. பொதுவா மாவிளக்கு மாவு வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை ரெண்டுத்துலயுமே செய்வாங்க. நான் இந்த வீடியோல உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டைம் ரொம்ப இல்லை அப்படின்னா நீங்க கடையில வாங்கின அரிசி மாவோ இல்ல இடியப்ப மாவையோ கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆனா நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால வீட்டுல ஃப்ரெஷ்ஷா செஞ்சு படைக்கிறது தான் ரொம்பவே விசேஷம். நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுல கிட்டத்தட்ட 2 கப்பு மாவு நமக்கு கிடைக்கும். இப்போ அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் கல் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதை நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இது பச்சரிசியில் தான் செய்வாங்க, புழுங்கல் அரிசியில் இதை செய்ய மாட்டாங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டின அரிசியை இப்போ நம்ம காய வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா துண்டு இல்லாட்டினா பேப்பர் டவல் எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான துணியாக இருக்கணும், ஏன்னா சாமிக்கு படைக்க போகிறதுனால. இப்போ அரிசியை நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளாரே நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்க தேவையில்ல. ஈரப்பதம் இல்லாமல் உலர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே காய விடுங்க. இதை காஞ்சிச்சான்னு தெரியறதுக்காக கையை வச்சு பாருங்கள். கையில் அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் காய விடுங்க. எப்போ நமக்கு ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அரிசி உதிர்ந்து வருதோ அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அரிசி ஈரப்பதம் போயிட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரை ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. இதில் நம்ம காஞ்ச அரிசியை போட்டுடலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை மாவு சல்லடையில் வச்சு நல்லா சலிக்க போகிறோம். நல்ல நைஸான ஓட்டையாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, மாவு சலிக்கிறது மாதிரி உள்ளதாக இருக்கணும். இப்போ இதில் கொரப்பு இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சுட்டு அடியில் தங்குற கப்பியை நம்ம மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் பாதி தான் போட்டு அரைச்சோம் அரிசி, அந்த மிச்ச பாதி அரிசியையும் இதிலே போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். மாவு எப்போதுமே அரைக்கும் போது ஒரே நேரத்தில் போடுறத விட 2ஆக பிரித்து போட்டோம்னா நல்லா அரைப்படும் மாவு. இப்போ நம்ம 2ஆவதாக அரைச்ச மாவையுமே சலிச்சு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 1 கப்பு அரிசி ஊற வச்சோம். இதுக்கு கிட்டத்தட்ட 2 கப்பு மாவு நமக்கு கிடைக்கும். இந்த 2 கப்பு மாவில் 1 கப்பு மாவில் நான் வெல்லமும் 1 கப்பு மாவில் அரிசியும் போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் 1 மட்டும் செய்கிறீங்கன்னா 1/2 கப்பு அரிசி போட்டால் போதும். முதல்ல வெல்லம் போட்டால் மாவிளக்கு மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட 1/2 கப்பு அரிசியில் அரைச்ச மாவு. இந்த மாவுக்கு 1/4 கப்பு வெல்லம், அதாவது 1/2 கப்பு அரிசி இல்லட்னா 1 கப்பு மாவு. இதுக்கு 1/4 கப்பு வெல்லம். இதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். அரைச்ச வெல்லத்தை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு 1/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, ரொம்ப அப்படியே இலகி வந்துடும். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம மாவோடு சேர்த்து நல்லா பிசைய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மாவில் வச்சு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வெல்லம் அப்படியே இலகி கொடுத்து மாவோட ஒட்டி வரும். நீங்கள் பிசையும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே மாவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் போக போக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இலகி அப்படியே உங்களுக்கு உருட்டுறதுக்கு நல்லா திக்காக வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் பிசைஞ்சதுக்கே நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம உருண்டை உருட்டிடலாம். இதில் வேணும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் நெய் சேர்க்கல. இதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இப்படியே நம்ம உருட்டிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது உருட்ட வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு பாருங்கள். உங்கள் கையோட சூட்டில் தான் அந்த வெல்லம் உருகி அதில் நல்லா சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உருட்ட வந்துடுச்சு. வெல்லம் நம்ம கரெக்டாக போட்டதுனால ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ இந்த உருண்டையோட நடுவில் நம்ம கட்டவரலால் ஒரு குழி மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றி விளக்கு போட போகிறோம். இப்போ நம்ம மாவிளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரெண்டுமே வெல்லம் போட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சர்க்கரை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இதில் எப்படி விளக்கேற்றணும்னு சொல்கிறேன். இப்போ சர்க்கரை போட்டு நம்ம மாவிளக்கு மாவு செய்ய போகிறோம். இதுக்கும் 1 கப்பு அரிசி மாவு. இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு, அதாவது 1/2 கப்பு அரிசியில் அரைச்ச மாவுக்கு 1/4 கப்பு சர்க்கரையை எடுத்துட்டு அதில் 2 ஏலக்காவை போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்ச சர்க்கரையை நம்ம இதில் போட போகிறோம். அதாவது 1/2 கப்பு அரிசி இல்லைன்னா 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு சர்க்கரை. இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதிலே ஏலக்காவும் போட்டு அரைச்சதுனால நமக்கு தனியாக போட தேவையில்லை. இல்லை நீங்கள் தனியாக போட்டுக்கிறீங்கன்னா தனியாகவும் போட்டுக்கலாம். இதை நல்லா இப்போ பிசைஞ்சு விடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கை எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த மாவில் இருக்கிற சர்க்கரை நல்லா உருகி அந்த மாவோடு சேர்ந்து நமக்கு உருட்ட வரும். ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க.
வெல்லத்துக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக உருட்ட வரும். சர்க்கரைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து லைட்டாக வேணுமா நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நமக்கு பிசைய தான் மாவு வந்துட்டு நல்லா உருட்ட வரும். சர்க்கரையில் செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் மாவை பிசைஞ்சிட்டு லைட்டாக வந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு கொஞ்சம் வரும். இப்போ இதை நல்லா வந்துட்டு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. எப்போவுமே உருட்டும் போது 2 கையும் வச்சு உருட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெரிய உருண்டையாக அழகாக வரும். இப்போ வந்து நமக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கும் நடுவில் வந்துட்டு நம்ம குழியாக வந்துட்டு ஒரு ஓட்டை மாதிரி போட போகிறோம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஓட்டை விடும் போது பார்த்து விடுங்க. ஏன்னா சர்க்கரை வந்துட்டு ஈஸியாக உடஞ்சிடும். அதனால் பார்த்து கவனமாக இது பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்மளோட சர்க்கரை மாவளுக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 மாவுக்குமே நம்ம வந்து பொட்டு வச்சிடலாம். கொஞ்சமாக வந்துட்டு நான் மஞ்சள் வச்சு பொட்டு வைக்கிறேன். சந்தனமும் வச்சு நம்ம வைக்கலாம். இல்லை வெறும் குங்குமம் வச்சு கூட வைக்கலாம். விளக்குக்கு எப்படி பொட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் மாவிளக்கு மாவுக்கும் நம்ம பொட்டு வச்சு தான் விளக்கேற்றணும். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றி விளக்கேற்ற போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு மாவில் நெய் ஊற்றி தான் விளக்கேற்றுவாங்க, எண்ணெய் போட மாட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநூல் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 மாவிளக்கு மாவுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாமிக்கிட்ட வச்சு விளக்கேற்றிடலாம். மாவிளக்கு மாவு போடும் போது பொதுவாக என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரொம்ப இலகி போயிடும், இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம போடுற வெல்லம் இல்லைன்னா சர்க்கரையோட அளவு தான் காரணம். சர்க்கரை மாவிளக்கு மாவு செய்யும் போது மாவு அரைச்சி உடனே வந்துட்டு நம்ம சர்க்கரையை அரைச்சி போட்டு மாவிளக்கு வந்து உருட்டிடலாம். இதுவே வெல்லம் வச்சு நம்ம செய்யும் போது மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்து வந்து நம்ம செய்யலாம். வெல்லம் போட்டு நீங்கள் உருட்டும் போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். என்னோடது பாகு வெல்லம். பாகு வெல்லம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால அது மட்டும் போட்டாலே நல்லா வந்துட்டு உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு சரியாக உருட்ட வரல, ரொம்ப மாவாகவே இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், ரொம்பவே கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்துட்டு உருட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப இலகி போகுது, உருட்ட முடியல, ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அரைச்ச மாவு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவில் செய்கிறீங்க அப்படின்னா 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு இனிப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லமாக இருந்தாலும் சரி, சர்க்கரையாக இருந்தாலும் சரி. வெல்லமும் சர்க்கரையும் கம்மியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும், ஆனால் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. பொதுவாக மாவிளக்கு மாவு 2 உருண்டை வச்சு தான் படைப்பாங்க. நீங்கள் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை ஏதோ ஒன்றில் நீங்கள் 2 இது செஞ்சு படைச்சிக்கலாம். இந்த மாவை நம்ம வெளில வச்சோன்னா 2 நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலில் இருக்கிற மற்ற ரெசிபி வீடியோஸையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.